phase 6 தான் லான்ச் பண்ணிருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 500 ஹாப்பி கஸ்டமர் இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வாங்குன கஸ்டமர் எல்லாமே வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. சோ கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா டைரக்டா ஓனர் கிட்ட தான் வாங்குறாங்க. சிங்கிள் ஓனர், எந்த ஒரு brokerage கமிஷனும் அவங்க கொடுக்க தேவையில்லை. சோ மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய் நம்ம கம்மியா கொடுக்குறோம். அதனாலதான் நாங்க வந்து ஒரு 500 பிளாட்டுக்கு மேல வித்தின் ஒரு 2 இயர்ஸ்ல நாங்க சோல்ட் அவுட்டே பண்ணிட்டோம். phase 6 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3.5 ஏக்கர்ல போட்டிருந்தோம். 81 பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ரிமைனிங் 50% பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. வெல்கம் டு பிளாக் மீட் அல்வாக். நீங்கள் எந்த வீடியோ பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடாஞ்சேரி தான் வந்திருக்கோம். கூடாஞ்சேரி காயராம்பேடு ஜங்ஷனுங்க. நான் நின்று பேசிட்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் எல்லாம் நின்றுட்டு போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீக்கான ஏரியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கூடாஞ்சேரி சரௌண்டிங்கில் எக்கச்சக்கமான ப்ரைஸ் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிமாண்டும் இருக்குது. கூடாஞ்சேரி வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த கூடாஞ்சேரி காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஒரு உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனால் காயராம்பேடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த சரௌண்டிங்கில் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் போய் எல்லா டீட்டெயிலும் கேட்டு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டியில் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டீங்கனாலே கூடாஞ்சேரி தான் ரொம்ப ஹைலைட்டாக பீக்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுலேருந்து இந்த ஏரியா சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து டிமாண்டும் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது சரௌண்டிங் சுற்றி எல்லாமே பெரிய பெரிய டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியும் வந்து அந்த இடத்துல கிடைக்க எந்த அளவுக்கு அந்த சரௌண்டிங் டெவலப் ஆச்சோ அதே மாதிரி இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங் எல்லாமே டெவலப் ஆகிட்டு வருது. அதுக்கு உதாரணம் மெட்ரோவா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோலாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒண்டர்லா தீம் பார்க் வேற ஓபன் பண்ண போறாங்க. வர 2ஆம் தேதி ஓபன் பண்ண போறாங்க மக்களே. அதுவும் இல்லாம பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஒரு 300 ஏக்கர்ல வந்து வரப்போகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகும். ஸோ டிமாண்டும் அதிகமாயிட்டே இருக்குது. கூடாஞ்சேரியில ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் வந்து நீங்க காயராம்பேடு தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இருக்கு. காயராம்பேடு ஜங்ஷனுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கம்மியா தான் இருக்கு. அதுல ஒண்ணு கிறிஸ் ஹவுசிங் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து phase 5 வரைக்கும் முடிச்சிட்டாங்க. phase 6 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். phase 1க்கும் phase 6க்கும் வந்து ரேட் வந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். இந்த டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் வந்து ஏற போகுதுங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி growth ஆகிற இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். டபுள் இல்ல ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டெவலப்மெண்ட்லாம் சுத்தி வரதுனால நம்ம கூட பாத்தீங்கன்னா ரேவதி மேடம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி மீதி டீடைல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல